Hi all, welcome back to our channel, My Bionotes. So, in the video, நம்ம language across the curriculum இந்த subjectல the theories of language learning. அதுல நம்ம வந்து இந்த வீடியோல Skinner's imitation theory and Chomsky's universal grammar theory பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் ஏதாவது வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஸோ கம் லெட்ஸ் see about the two theories in this theories of language learning. So first one is the Skinner's imitation theory of language acquisition. ஸோ ஒரு லாங்குவேஜை அக்வயர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு சைல்டு கிட்ட இருக்கனால அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்றது தான் இந்த தியரியில மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கின்னர்ஸ் இமிடேஷன் தியரி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வாஸ் கிவன் பை பிஎஃப் ஸ்கின்னர் அண்ட் த ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க எஜுகேஷன் சைக்காலஜில படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான், பட் இது வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடான தியரி ஆக்சுவலா இந்த ஸ்கின்னர்ஸ் இமிடேஷன் தியரி அப்படின்றது. ஸோ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து அந்த ஸ்கின்னர்ஸ் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டிருப்பாரு அவரு. ஸோ அந்த ரேட் வந்து இட் வில் பி ரிவார்டட். ஒரு லிவரை புஷ் பண்ணாலோ இந்த மாதிரி பண்ணாலோ ஏதாவது ஒரு ஆக்ட் பெர்ஃபார்ம் பண்ணா இட் வில் பி ரிவார்டட், ஃபுட் அதுக்கு கிடைக்கும். அதே வந்து வேற ஏதாவது வந்து அது பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் பி பெனலைஸ்டு ஆர் பனிஷ்டு. ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்ல. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வந்து போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ஹோலா சொல்லணும்னா அந்த ரேட் வந்து இஃப் இட் பெர்ஃபார்ம்ஸ் அன் ஆக்ட் இட் வில் பி ரிவார்டட், பட் இட் வில் பி பெனலைஸ்ட் ஆர் பனிஷ்ட். அந்த டைத்துல வந்து அந்த ரேட் வந்து பின்வாங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது அந்த அந்த பர்டிகுலர் செயலை செய்யாம ஒன்லி த ரிவார்டு எதுல கிடைக்குதோ அந்த ஆக்டை மட்டும் அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து அந்த ரேட்டை வந்து கண்டிஷனிங் பண்றோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இதே இதை நம்ம லாங்குவேஜ்ல வந்து we call it as the Skinner's theory of language acquisition. ஸோ இதே வந்து நம்ம லாங்குவேஜ் அக்விசிஷன்லயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ லாங்குவேஜ் அக்வயர் பண்றதுக்கு ஒரு சைல்டு இப்போ வந்து அவங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இப்போ சைல்ட் ஃபீல்ஸ் தர்ஸ்டி. ஸோ அவங்க ரொம்ப தர்ஸ்டியா இருக்காங்க, தாகம் எடுக்குது, ஸோ வந்து தண்ணி வேணும். இப்போ வந்து லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணி கேட்கணும் இல்லையா? ஸோ அது என்ன லாங்குவேஜா வேணாலும் இருக்கலாம், நேட்டிவ் லாங்குவேஜா இருக்கலாம், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, என்ன லாங்குவேஜ்ல இருக்கலாம் அந்த ஃபேமிலியை பொறுத்து அது. ஸோ அவங்களுக்கு தாகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும், அந்த லாங்குவேஜ்ல இருக்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணி கேட்கணும். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டர்ஸ்டியா இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ட்ரிங்க்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அந்த கேட்கறது கிடைக்கும், அந்த ஜூஸோ என்னமோ ஒன்று வாட்டர். ஸோ ஷீ வில் ரிசீவ் இட். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த லாங்குவேஜ் யூசேஜ் அடுத்த வாட்டி கேட்கும் போது அதே வேர்டை யூஸ் பண்ணி அந்த குழந்தை கேட்கும். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த அது கிடைக்கிறது ஒரு ரிவார்டு மாதிரி சொல்றாங்க. இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணும்போது, ட்ரிங்க்ன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணும்போது, தாகமா இருக்கும்போது he receives that drink, right? ஜூஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து திரும்ப திரும்ப அந்த ரிவார்டு கிடைக்கிறனால அந்த குழந்தைய யூஸ் பண்ண ஒரு ரீஇன்ஃபோர்சர் மாதிரி. இது வந்து அந்த வேர்டை திருப்பி யூஸ் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஸ்கின்னர்ஸ் தியரி ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன். ஸோ அந்த ஆப்பரண்ட் கண்டிஷன்லையும் நம்ம ரிவார்டு பனிஷ்மெண்ட் இல்லை பெனலைசேஷன் பண்ற மாதிரி இங்க லாங்குவேஜ் அக்விசிஷன்லையும் நம்ம ரிவார்டு கொடுத்து அந்த லாங்குவேஜை நம்ம வந்து பேச வைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த லாங்குவேஜ் அந்த அக்விசிஷனுக்கு ஸ்கின்னர்ஸ் தியரி இல்லை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதுல இமிட்டேஷன் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இமிட்டேஷன்னால என்னது, நம்ம வந்து இன்ஃபேண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா பேரண்ட் இல்லைன்னா அவங்கள கேர்டேக்கர் யார் பண்றாங்களோ அவங்களோட லாங்குவேஜை தான் இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணும்போது கரெக்டா இமிட்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு ரிவார்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு. நம்ம ஒரு பாராட்டு படுறோம், கை தட்டுறோம். ஸோ
ஏதாவது ஒரு முத்தம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கரெக்டா அந்த வார்த்தை பேசும்போது ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து ஒரு ரிவார்டு. ஸோ அதுதான் இங்க ரிவார்டுன்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிவார்டு கொடுக்கும்போது அந்த குழந்தை திருப்பி திருப்பி அதே வார்த்தையை வந்து பேசும். ஏன்னா ரிவார்டு கிடைக்குது இல்லையா. ஸோ ஸோ அதே வந்து நான்சென்ஸ் வேர்ட்ஸ் நீங்க சொல்றாங்க, அதாவது சில இது வந்து அது பிளாபர் பண்றது, அர்த்தம் இல்லாத வார்த்தைங்க, அந்த மாதிரி பேசும்போது வந்து நம்ம எதுவும் அந்த குழந்தைய கண்டுக்க மாட்டோம். இதர் பேரண்ட்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வார்த்தையை அது மறந்துடும். அது பேசுற வார்த்தையை அது இட் இஸ் நாட் ரிமெம்பர்ட், இட் இஸ் ஃபர்காட்டன். பட் திஸ் ரெகனைசபிள் வேர்ட், சில வேர்ட்ஸ் மட்டும் எதுக்கு அதுக்கு ரிவார்டு கிடைக்குது அப்படின்னு வந்து அது வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திருப்பி வந்து அது பேசுறதுக்கு இந்த ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஸ்கின்னர்ஸ் தியரினாலே அந்த ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அந்த ரிவார்டு தான் வந்து திருப்பி அந்த ரெகனைசபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெகனைசபிள் வேர்ட்ஸை பேச இன்னும் தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் ஆல்சோ ரிப்பீட்ஸ் இட்ஸ் ஆக்ஷன் அகெயின் அகெயின். ஸோ அண்ட் இதுவே ஹேபிட்டா மாறுது. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தை நல்லா மைண்ட்ல போய் பதியுது. ஸோ விச் இஸ் ரிவார்டட் இஸ் ரிமெம்பர்ட், பட் விச் இஸ் நாட் அவ்வளோ நம்ம கண்டுக்காத வார்த்தைங்க வந்து இட் இஸ் ஃபர்காட்டன். ஸோ திஸ் இஸ் ஸ்கின்னர்ஸ் தியரி ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன். ஸோ திஸ் லாங்குவேஜ் அக்விசிஷன் அக்கர்ஸ் த்ரூ இமிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் எவ்ரி தியரி ஹேஸ் இட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்ற மாதிரி இந்த இமிட்டேஷன் தியரிக்கும் சில மெரிட்ஸ் இருக்கு, சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி, திஸ் தியரி இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைக்கு ரிவார்ட் கிடைச்சிச்சுன்னா அந்த லாங்குவேஜ் அது பேச போகுது. இல்லை அப்படின்னா இட் வில் நாட் அக்வயர் த ஸ்கில். அதுதான் வந்து இந்த தியரியோட பேஸ். அண்ட் ஆல்சோ இங்க வந்து ஒரு ஃபீட்பேக்குன்னு அதுக்கு ஒன்று கிடைக்கிறனால, ஏன்னா பனிஷ்மெண்ட் ஒன்று கிடைக்குது, பனிஷ்மெண்ட் இல்லைன்னா ஒரு பெனலைசேஷன் அந்த ஃபார்ம்ல கிடைக்குது. ஏன்னா அந்த குழந்தை வந்து நம்ம அவ்வளோவா நம்ம கண்டுக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பிளாபர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தைக்கு தெரியுது, ஸோ இந்த வார்த்தை பேசினாதான் நம்மளை பாராட்டுவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் கிடைக்கிறனால அது இன்னும் நல்லா இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுது. ஸோ இது ஒரு மெரிட். லிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் the complexity of the grammar. ஸோ இதுல வந்து அந்த கிராமர் பார்ட்டை வந்து இந்த தியரி பேசல ஆக்சுவலா. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பேரண்ட்ஸை வந்து இமிடேட் பண்ணி பேசுறதுனால இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம குழந்தை பேச தெரியாது அதுக்கு. ஸோ அந்த இதை வந்து இந்த தியரி பேசல ஆக்சுவலா, கிராமர் பார்ட்டை. ஸோ அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சில காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் சென்டென்ஸ் பேரண்ட்ஸ் பேசும்போது அதை இமிட்டேட் பண்றது இந்த குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் அதால இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த தியரி வந்து கொஞ்சம் இட் இட் ஹே அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. இந்த தியரி அங்கே அப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லேர்னிங் என்வரான்மெண்ட் இந்த இது கிரியேட் பண்ணுது இந்த தியரி படி பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க ஒரு பெனால்ட்டி இருக்கு, பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ மிஸ்டேக் பண்ணா தப்பு பண்ணா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இந்த தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் இருக்குன்னாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ஐயோ பனிஷ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு லாங்குவேஜை ஸ்டடி பண்றோம், அதுல தப்பு பண்றீங்க அப்படின்னா உங்களை பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக இந்த இந்த லாங்குவேஜை படிக்கணும், இந்த டெஸ்ட் எழுதி நம்ம பாஸ் பண்ணணுன்றதுக்காக பாஸ் பண்ணுவீங்களே தவிர உங்களால அந்த லாங்குவேஜை பேச முடியாது. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்ன்றது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஸோ அதுவும் ஒரு டிமெரிட் ஆஃப் திஸ் தியரி. அண்ட் தப்பு பண்ணணும் ஆக்சுவலா, தப்பு பண்ணாதான் தப்புல இருந்தா நம்மளால கத்துக்க முடியும். ஸோ அதுதான் முக்கியம், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப்லையும் சரி, இந்த லாங்குவேஜ் ஏதாவது புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணும் சரி, நம்ம தப்பு பண்ணாதான் கற்றுக்க முடியும். ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் பெனால்ட்டி இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறனால ஸோ ஒரு லேர்னர் வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஐயோ என்னடா இந்த லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு எப்படியும் நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன, அதனால வந்து மிஸ்டேக்ஸையும் என்கரேஜ் பண்ண இது பண்ணனால இந்த தியரி வந்து அந்த கேஸ்ல அப்ளை ஆக மாட்டேங்குது. சில பேர் வந்து ஈஸியாவே கிவ் அப் பண்ணிடுறாங்க லாங்குவேஜ்ல ஃபுல்லா கத்துக்கிற முன்னாடியே. So that is the demerit of this theory. And coming to the next theory, Chomsky's universal grammar theory. So idhula grammar has taken in
நியாம் சாம்ஸ்கி வந்து கிராமர் பார்ட்டை இந்த தியரியில எடுத்திருக்காரு. முன்னாடி ஸ்கின்னர் வந்து அந்த தியரியில எடுத்துக்கல இல்லையா. ஸோ ஹியர் வந்து யூனிவர்சல் கிராமர் பத்தி இவர் வந்து பேசியிருக்காரு சாம்ஸ்கி. ஸோ சாம்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிராமர் லேர்ன் பண்றது, கிராமர்னா என்ன, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு பிரின்சிபல்ஸ் ஒரு லாங்குவேஜ் பேசுறதுக்கு, ஸோ அதை தான் கிராமர்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த கிராமர் வந்து இட் இஸ் பில்ட் இன் த ஹியூமன் பிரெயின் ஃப்ரம் பர்த் ரிகார்ட்லெஸ் ஆஃப் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்ன்றது முக்கியம் இல்லை, பட் திஸ் கிராமர் இஸ் பில்ட் இன் த ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் லாங்குவேஜ் அக்விசிஷன், லாங்குவேஜ் எப்படி அக்வயர் பண்றோம் அப்படின்றது பயாலஜிக்கலி இட் இஸ் பயாலஜிக்கலி டிட்டர்மைன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்படி அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸுக்குன்னு இருக்க பிரெயின்ல நியூரல் சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த லிங்குவிஸ்டிக் பேச்சு இன்ஃபர்மேஷன் வந்து பர்த்ல இருந்தே இருக்கு அப்படின்றது இவரோட இந்த தியரி படி இவர் சொல்றது. ஸோ இது எப்ப ட்ரிகர் ஆகும், நம்ம அந்த பயாலஜிக்கலா இருக்கு நமக்குள்ள, எப்ப வந்து இட் இஸ் கெட்டிங் ட்ரிகர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேச்சை கேட்கும் போது, யாராவது பேசுறது கேட்கும் போது அந்த சைல்டோட பிரெயின் வந்து அந்த பேச்சினால வந்து அதை காதால கேட்கறதுனாலதான் அது வந்து பேசவே அதை வந்து தூண்டுது. அந்த உள்ள இருக்க நம்ம பிரெயின்ல இருக்க பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் படிதான் அது பேச ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அது பிரெயின்ல இருக்கிறது அந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் டூல்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். ஸோ இது ரியல் கிடையாது எல்ஏடி அப்படின்றது, உள்ள நம்ம பிரெயின்குள்ள அந்த மாதிரி இல்லை, பட் வந்து இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் டூல். ஸோ அதை வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்னு எடுத்துக்கலாம் இவரோட கிராமர் தியரி படி. ஸோ இது என்ன பண்ணுவோம், இட் எக்ஸ்பிளைன் த மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸஸ் தட் த பிரெயின் ஹேஸ் ஃபார் லேர்னிங் அ லாங்குவேஜ். ஸோ நிறைய ப்ராசஸ் நடக்குது ஒரு லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம பிரெயின்குள்ள, அதை வந்து இந்த டேர்ம் வச்சு அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எல்ஏடி அப்படின்றது இந்த யூனிவர்சல் கிராமர் தியரியை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்ன வார்த்தை லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். அண்ட் ஹியூமன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் த காமன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிராமர். இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, தமிழ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஹாவ் நவுன்ஸ், வேர்ப், இது எல்லாமே காமன் தானே. ஸோ நவுனு, வேர்ப்னா என்னது, ஆக்ஷன். ஸோ ஹீ இஸ் ரன்னிங் அப்படின்னா ரன்னிங் இஸ் அன் வேர்ப். ஸோ இதே நம்ம தமிழ்ல சொல்றோம்னாலும் அதே வேர்ப், ஆனா லாங்குவேஜ் மட்டும் வேற. So they have the common principle. Grammar பொறுத்த வரைக்கும் the principles are same அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ட் இந்த பிரின்சிபல்ஸை பொறுத்து தான் ஒரு சைல்டு வந்து இட் ஸ்பீக்ஸ் அ லாங்குவேஜ் அப்படின்றது இவரோட தியரி படி இவர் சொன்னது. ஸோ இதுல எல்ஏடின்றது ஏற்கனவே இருக்குன்னு சொன்னாரு இல்லையா, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் இந்த மண்டைக்குள்ளே இருக்கு எல்லா சைல்ட்லயும். ஸோ அந்த கிராமர் படி தான் அது பேசும் அப்படின்றது இவரோட இது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா எல்ஏடியில வந்து ஏற்கனவே அந்த கான்செப்ட் ஆஃப் வெர்பு டென்ஸ் இருக்குன்றாரு. டென்ஸ்னா என்னது, ஸோ ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த டென்ஸ் வச்சு பேசுறது ஏற்கனவே அந்த சைல்டுக்கு தெரியும் அப்படின்றாரு. ஸோ இப்போ வந்து யாராவது வந்து பேசுறது கேட்கும் போது இப்ப வந்து ஒர்க்டு, பிளேடு அப்படின்னு பேசுறாங்க, பிளேடு PLAYED, அதே ஒர்க்டு அப்படின்னு பேசுறாங்க. ஸோ ஒர்க்குன்னு பேசாம அவங்க என்ன சொல்றாங்க, ஒர்க்குன்னு சொல்றாங்க அப்படின்றத அந்த குழந்தை கவனிக்கும் அந்த எல்ஏடி, இவர் சொன்னபடி எல்ஏடி மூலமா. ஸோ இது மூலமா அந்த சைல்டா வந்து என்ன ஃபார்ம் பண்ணிக்கும் அப்படின்னா, நம்ம பாஸ்ட் டென்ஸ் வெர்ப்ல வந்து என்ன பண்ணணும், என்ன சவுண்ட் ஆட் பண்ணணும், எட், இல்ல டெட், இல்லைன்னா ஐ, இட், இந்த மாதிரி வந்து ஃபோன் சவுண்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தை மனசுல பதிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா வார்த்தை கூட அது பேச ஆரம்பிச்சிடும். பிளேடு, ஒர்க்குடு, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது சில எரர்ஸ் வரும் அந்த குழந்தை. எப்படி அப்படின்னா இப்ப வந்து ரன்னு இருக்கு. ஸோ இப்ப இது கூட அது இடி சேர்க்கும் போது ரண்டுன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு எரர் ஆகுது.
ரேன் தான் வரும் இல்லையா ரன்னுக்கு. அதே மாதிரி ட்ரிங்க்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அந்த வேர்டை அந்த குழந்தை யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸா மாத்தும் போது ட்ரிங்க்டு அப்படின்னு பேசும். ஆனா ட்ராங்க் தான் ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு பேர் தான் விர்ச்சுவஸ் எரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸோ இது எல்லாமே என்னது இன்டெலிஜென்ட் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த குழந்தை வந்து அப்படியே அந்த கிராமர் ரூலை வந்து எல்லா வேர்புக்கும் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால இதை இன்டெலிஜென்ட் மிஸ்டேக்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அன்கான்ஷியஸாவே நடக்குது அந்த குழந்தையோட கான்ஷியஸ்ல இல்லாமலே. ஏன்னா அப்பா அம்மா யூஸ் பண்ணனால அதுவும் யூஸ் பண்ணி பழகிருச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் கிராமர் அப்படின்னு இப்படி சொல்றாரு. எல்லா லாங்குவேஜுக்கும் த கிராமர் இஸ் யூனிவர்சல் அப்படின்றது இவரோட தியரி படி இவர் சொல்றது. ஸோ அண்ட் இல்ல இந்த இது எல்லாமே இன்னேட் உள்ள இருக்கு. அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில், கிராமட்டிக்கலா ஸ்பீக்கிங் ஸ்கில், இட் இஸ் இன்னேட். ஸோ this is about the grammatical theory of Chomsky. And we are all born with the tool to learn any language effectively. That is according to this theory. And coming to the limitation. So என்னென்ன limitation அப்படின்னா, this is just theoretical. இது ஒரு தியரி, இது தியரிட்டிக்கலா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு கிராமர். ஸோ ஹியர் எல்லாமே வந்து கஷ்டமான எக்ஸ்பிளனேஷன் வித் கிராமட்டிக்கல் ரூல்ஸோட இங்க சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் அந்த சில்ட்ரனை கன்சிடர் பண்ண விட்டுட்டாரு. ஜஸ்ட் தியரிட்டிக்கலாவே போயிட்டாரு. ஸோ அண்ட் ஹியர் அண்ட் சில்ட்ரன், நான் சொல்ற மாதிரி சில்ட்ரன் அவர் அக்கௌண்ட்ல எடுக்கல. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி லாங்குவேஜ் அக்வயர் அவங்கள சென்டரா வைக்காம ஹியர் ரூல்ஸ், கிராமர் அதை பத்தி நிறைய வந்து இதுல சொல்லியிருக்காரு. ஸோ ஹீ டிடன்ட் டேக் இன்டு அக்கௌண்ட் த சில்ட்ரன் அண்ட் கேரியர். அவங்க கேரியரையும் அவர் அக்கௌண்ட்ல எடுக்கல. ஸோ அண்ட் ஹியர் the reason for learning a language and the function of the language also he didn't mention. ஸோ எதனால அந்த லாங்குவேஜ் கற்றுக்குறோம், அந்த லாங்குவேஜ்னால என்ன ஃபங்க்ஷன் அதையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணல. அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கை பற்றியும் அவர் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுவும் இந்த ட்ராபேக் இந்த தியரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இஷ்யூஸ் வித் அப்ளிகேஷன் டு நான் வெஸ்டர்ன் லாங்குவேஜ், that also he didn't consider. So that is the demerit of this theory. So இதுதா வந்து the limitation of the theory. So that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க எதுல வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Happy learning to you all. Thank you.